ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு இது நம்ம இங்கிலீஷ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்பீச்சோட பாகங்களாக ஒரு 8 வார்த்தைகளை சொல்கிறோம். அதெல்லாம் எதுன்னு பார்த்தோன்னா நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ப்ரோனவுன், ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன். இப்போ நம்ம பார்ட்ஸ் ஆஃப் த பாடியெல்லாம் படிப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் பாகங்களாக கண், காது, மூக்கு, வாய், உதடுகள், கை, கால் இதெல்லாம் படிக்கிறோம். அப்போ அது எல்லாமே வந்துட்டு நம்ம உடம்பில் அது கரெக்டாக அந்தந்த இடத்துல அமைஞ்சிருக்கணும். அப்போ தான் அது ஒரு பர்ஃபெக்ட் பாடியாக இருக்கும். அதே போல் தான் நம்ம ஸ்பீச்சில் இந்த 8 வார்த்தைகளும் சரியான முறையில் அமைந்திருக்கணும். இல்லைன்னா நம்ம ஸ்பீச் ஒரு மீனிங்லெஸ் ஆயிரும், அர்த்தம் இல்லாமல் போயிடும். இப்போ நவுன்னா அது என்ன, அது எங்கு வர வேண்டும், எப்படி வரணும், அதே போல் வேர்ப் எப்படி வரணும், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ப்ரிப்போசிஷன், ப்ரோனவுன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன் இது எல்லாம் எப்படி வரணும் நம்ம ஸ்பீச்சில் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்துல பார்ப்போம். இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நம்ம ஃபஸ்ட்டு எதை பார்க்க போகிறோன்னா நவுன். இப்போ நவுன்னா என்ன, அதோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தோன்னா, நவுன் இஸ் த நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ் ஆர் திங். அப்படின்னா ஒரு மனிதனின் பெயரையோ, ஒரு இடத்தின் பெயரையோ அல்லது ஒரு பொருளின் பெயரையோ குறித்து சொல்வது நவுன் ஆகும். இதை இங்கிலீஷில் நவுன் இஸ் அ நேமிங் வேர்டு அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் பெயர் சொல்னு சொல்கிறோம். மனிதனை குறிக்கும் எல்லா வார்த்தைகளும் நவுன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர் உண்டு. அந்த பேர் எல்லாமே நவுன் தான். இப்போ சில பேர் சொன்னோன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஆகாஷ், ஆனந்த், கீர்த்தி, பிரீதா, ராம், கண்ணன், மனோஜ், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் எல்லாமே ஒருத்தரை குறிக்கிறதா இருக்கும். அதனால் அது எல்லாமே நவுன் தான். இப்போ மனுஷங்களை குறிக்கிற மற்ற வார்த்தைகளை என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ நம்மளோட வயசில் மூத்தவங்களை நம்ம பேர் சொல்லி கூப்பிட முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், மரியாதையின் காரணமாக அவங்களுக்கு இப்போ நம்ம குடும்ப உறவுகளில் எல்லாருக்கும் ஒரு உறவு சொல்லி அழைப்போம். அப்பா, அம்மா, தம்பி, அண்ணன், அக்கா, தங்கை, தாத்தா, பாட்டி, பெரியப்பா, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமான்னு பல உறவுகளை சொல்லி அழைக்கிறோம். இது எல்லாமே நவுன் தான். இப்போ உறவுகள் இல்லாமல் மிச்சவங்களை எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ச மேடம் சொல்கிறோம். இப்போ கிளாஸ் ரூமில் டீச்சர்ஸை நம்ம பேர் சொல்லி கூப்பிட முடியாது. அப்போ அவங்களையும் மரியாதையோடு நம்ம எப்படி சொல்கிறோம், ச மேடம். அப்போ இந்த ச மேடம் இது எல்லாமே நவுன் தான். இப்போ ஒரு பையனை கூப்பிட்றோம், இல்லை ஒரு பொண்ணை கூப்பிட்றோம், அவங்க பேர் நமக்கு தெரியலைன்னா நம்ம எப்படி கூப்பிடுவோம், தம்பி வாப்பா, பாப்பா வாப்பா. அந்த தம்பி, பாப்பா இது எல்லாமே நவுன் தான். ஏன்னா அது ஒரு மனிதனை குறிக்கிறது இல்லையா. இல்லை பையன் சொல்கிறோம், கேர்ள்னு சொல்கிறோம், அந்த பையன், அந்த பொண்ணு அப்படி சொல்கிறோம். அது எல்லாமே ஒரு மனிதரை குறிக்கிறனால அதுவும் நவுன் தான். ஸோ பேர் மட்டும் இல்லாமல் மனிதரை குறிக்கிற இந்த சொற்களுமே நவுன் தான். இப்போ அடுத்து இடத்தை குறிக்கிறதும் நவுன் தான். இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பேர் உண்டு. இப்போ பார்த்தோன்னா மதுரை, திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, இப்படி ஊர் பெயர்கள் இருக்கிற. அதுபோல் இடங்களுக்கும் பேர் உண்டு. அது என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ தியேட்டர், பார்க், பீச், மியூசியம், டெம்பிள், இப்படி இடங்களுக்கும் பேர் சொல்கிறோம். இது எல்லாமே நவுன் தான். அடுத்து பொருட்களை குறிக்கும் வார்த்தைகளும் நவுன் தான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பால், பேட், பென், பென்சில், பாக்ஸ், அது போக வீட்டில் இருக்க ஃபர்னிச்சர்ஸ், ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ், இப்போ ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாமே நவுன் தான். நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே நவுன் தான். இப்போ நவுனை பார்த்திங்கன்னா அதில் 2 வகை உண்டு. அது 2 டைப்ஸ் இருக்குது. அது ஃபர்ஸ்ட் ஒன் காங்க்ரீட் நவுன், செகண்ட் ஒன் ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன். இப்போ காங்க்ரீட் நவுன்னா என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம கண்ணால் பார்க்க முடியும்,
தொட முடியும், உணர முடியும். அந்த மாதிரி உள்ளது எல்லாமே வந்துட்டு காங்க்ரீட் நவுன். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மனிதர்கள், விலங்குகள், பழங்கள், பொருட்கள் எக்ஸெட்ரா. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்ணால் பார்க்கவும் முடியும், தொடவும் முடியும், உணர முடியும். இது எல்லாமே காங்க்ரீட் நவுனில் வந்துடும். அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் என்னன்னு பார்த்தோன்னா கண்ணால் பார்க்க முடியாது, தொட முடியாது, ஆனால் உணர முடியும். அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அது எதெல்லாம் பார்த்தோம்னா இந்த சந்தோஷம், வருத்தம், அழகு, நல்லது, கெட்டது எக்ஸெட்ரா. இது எல்லாத்தையும் கண்ணால் பார்க்க முடியாது, தொட முடியாது, ஆனால் உணர முடியும். இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். வேர்ப் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.